இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாறு இருவேறு அலைகளாக தேசத்தின் கரையை தொட்டது. ஒன்று அகிம்சையின் அமைதியான அலை, மற்றொன்று ஆயுத போராட்டத்தின் உருக்கமான பேரலை. 1919 முதல் 1947 வரை இந்த இரு அலைகளும் இந்திய அரசியல் வரலாற்றின் திசையை மாற்றிய பெரும் காலமாக அமைந்தது. அந்த மாற்றத்தின் மையத்தில் இந்தியாவின் பிற பகுதிகளைப் போலவே தமிழ்நாடும் தன் பங்கை வரலாற்றின் கடலில் அழியாத சுவடாக பதித்தது. தமிழ்நாட்டின் கடற்கரை மாவட்டங்களில் ஒன்றான நாகப்பட்டினம் அலைகள் ஓயாது கரையை தழுவுவது போல் விடுதலை இயக்கத்திற்கான தன் பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்கியது. 1919 ஆண்டு மார்ச் 29 அன்று இந்த கடற்கரை மண்ணில் மகாத்மா காந்தியின் குரல் ஒரு கலங்கரை விளக்கை போல மக்களின் சிந்தனைகளில் விடுதலையின் ஒளியை ஏற்றியது. அந்த ஒளியின் வழிகாட்டுதலில் நாகப்பட்டினம் மாவட்டம் சத்தியாகிரகமாக, ஒத்துழையாமை இயக்கங்களாக, மக்கள் எழுச்சிகளாக தன்னை வெளிப்படுத்தியது. அதே நேரத்தில் வாழ்வாதாரம் தேடி கடலை கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்ற இந்த மண்ணின் இளைஞர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் புரட்சிகர அழைப்பை கேட்டு இந்திய தேசிய இராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சாதி, மதம், மொழி எனும் எல்லைக்கோடுகள் கரைந்தபோது ஒரே இலக்கு இந்திய விடுதலை என்ற திசையில் இந்த போராட்டம் முன்னேறியது. இந்த மறைந்த கதைகளின் தேடலே இந்த வரலாற்று பயணத்தின் தொடக்கம். சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படிங்கிற தலைப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 2 வகையான வீரர்கள் இருக்காங்க. 2 வகையான வீரர்கள் யார் அப்படின்னா காங்கிரஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், தென் இந்திய தேசிய இராணுவ விடுதலை போராட்ட வீரர்கள். நாகப்பட்டினத்தில் பொறுத்த மட்டில் 1919க்கு முன்னதாகவே 1900 ஆண்டுகள்லேயே விடுதலை போராட்ட உணர்வுங்கிறது மக்களிடையே வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்னா அவங்க த ஹிந்து பேப்பர், சுதேசமித்ரன் இந்த 2 செய்தித்தாள்களை படிக்கிறாங்க. அதை தாண்டி சுதேசி லெக்சர்ஸ் நாகப்பட்டினத்திலேயே நடந்திருக்கு. அப்படி நடந்த ஒரு விஷயம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சர்க்கஸ் கம்பெனி நாகப்பட்டினத்துக்கு விசிட் பண்ணப்போ மக்கள் அதை ஸ்ட்ராங்காக எதிர்த்திருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இந்த நாகப்பட்டினத்தில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது மக்களிடையே மெல்ல மெல்ல ஆரம்பித்து 1900க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக போகுது. வேகமாக மக்களிடையே விடுதலை போராட்டம் வருது. வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தியோட ஐடியல்ஸும், அவர் இங்கே இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டுக்கு நாகப்பட்டினத்துக்கு 1919 28 மார்ச் 1919 இந்த இயரில் வர்றாரு. லேபரர்ஸ்க்காகவும் பேசுகிறாரு, மக்களிடையே பேசுகிறாங்க, ரவுலட் சத்தியாகிரகம் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அடுத்ததாக கிலாஃபட் மூமெண்ட் 1920 அகெயின் விசிட் பண்ணுறாங்க. இந்த நாகப்பட்டினம் முஸ்லீம்ஸ் அதிகமாக வசிக்கிற பகுதியில் வராங்க. ஸோ இந்த மகாத்மா காந்தியோட சுற்றுப்பயணம் தான் அதிக அளவில் விடுதலை போராட்ட வீரர்கள் கலந்து கொள்ள காரணமாக இருக்குது. ஸோ இது மகாத்மா காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம், மகாத்மா காந்தியோட ஐடியல்ஸ் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கதர் பிரச்சாரம், வில்லேஜஸை நம்ம டெவலப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன் டெவலப் ஆகும். அப்படி இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ், இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறது அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே மக்கள் எடுத்துட்டாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் தான் நாகப்பட்டினத்தில் நடக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது என்ன மூமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன், ஒத்துழையாமை இயக்கம். ஸோ காந்தியோட ஐடியல்ஸை ஃபாலோ பண்ணி அதை தொடர்ந்து அதை வழி நடத்தவர் சர்தார் வேதரத்னம் பிள்ளை. இது ஒரு பக்கம். அதாவது 1941 45 இந்த 41லேருந்து 45 வரைக்கும் இந்திய தேசிய இராணுவம் சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உருவாக்கப்பட்டு மகாத்மா நேதாஜி போய் தலைமையில் எடுக்கும்போது அவர் ஆற்றிய உரைகள் அங்கு வாழ்ந்த தமிழர்களை
கவர்ந்தது. ஸோ அந்த கொள்கைகளை அவர் ஆற்றிய உரைகள், அதாவது உங்களுடைய ரத்தம் கொடுங்கள், நான் சுதந்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு பேசுகிறார். டோட்டல் மொபிலைசேஷன் ஃபார் ஏ டோட்டல் வார் அப்படின்னு பேசுகிறார். ஸோ இது எல்லாம் அவர் சொன்ன அந்த ஸ்லோகன், ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொன்ன ஸ்லோகன் 1943 ஜூலை மாதம் அவர் பேசின அந்த உரை தான் அங்கு வாழ்ந்த தமிழர்கள் நாகப்பட்டினத்துலேருந்து பிழைப்புக்காகவும் வேலை தேடி போனாங்க. எங்கெல்லாம் போனாங்க? மலேசியா, பினாங், சிங்கப்பூர், இந்த இடங்களில் போனவங்க அவங்க எங்கே இருந்தாலும் தாய்நாட்டை மறக்கலை. தாய்நாட்டு பற்ற எப்படி அவங்க மக்களிடையே ஏன் நம்ம அதில் போய் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படின்னு ஆரம்பித்த அதில் நிறைய பேர் அதில் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் இந்த சுபாஷ் சந்திர போஸ் பேசின பேச்சு தான் அவங்கள மிக அளவில் கவர்ந்தது. ஸோ அப்படி போனவங்க, அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள், பர்மாவில் இருந்தவங்க, தென் மலேசியா, பினாங், சிங்கப்பூர், ஸோ இங்கெல்லாம் போயிட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்படி பண்ணின ஒரு ஈவெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய கஷ்டங்களை அவங்க தங்களுடைய வாரிசுகள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க, எப்படி அவர் ட்ரைனிங் கொடுத்த சில வீரர்கள் சப் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க, நாயக்காக இருந்திருக்காங்க, லான்ஸ் நாயக்காக இருந்திருக்காங்க, ரெக்ரூட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. 361 பேர் இந்த போராட்டத்தில் தங்களை இணைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறதுல இணைச்சிட்டு இம்பால் அப்படிங்கிற இடம், தென் பர்மாவோட எல்லை, இம்பால், அரக்கன் யாமா அப்படிங்கிற வார் ஃப்ரண்ட்டில் போரிட்டு அதில் தன்னுடைய கையை இழந்த ஒருத்தர் இருக்கார், வைப்பூரை சேர்ந்த குப்புசாமி அப்படிங்கிற ஒரு வீரர். இது போல் இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றில் நம்ம பார்த்தோன்னா 2 பெரும் தலைவர்கள், நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த ஆய்வின் மூலம் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, 2 பெரும் தலைவர்கள் இவங்களை வழி நடத்தியிருக்காங்க. 2 பெரும் தலைவர்கள் யார் அப்படின்னா, மகாத்மா காந்திஜி அண்ட் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவங்க 2 பேரும். உப்பு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. இயற்கையின் வரமாக வேதாரண்யம் மண்ணில் உப்பு விளைகிறது. ஆனால் இந்த இயற்கை வளத்திற்கே ஆங்கிலேய அரசு வரி விதித்தது. இந்த அநீதிக்கு எதிராக 1930ஆம் ஆண்டு ராஜாஜி அவர்களின் தலைமையில் சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்களின் முக்கிய பங்களிப்புடன் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை ஒரு அகிம்சை பாத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. 1930இல் ஏப்ரல் 13 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 98 பேர் பங்கேற்றனர். அவர்கள் நடந்து கொண்டே நாமக்கல் கவிஞர் எழுதிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடினர். இந்த உப்பு சத்தியாகிரகம் ஒரு உப்புக்கான போராட்டம் மட்டுமல்ல, மக்களின் உரிமைக்கான வரலாற்று போராட்டமாகும். 1897இல் பிப்ரவரி 28 அன்று வேதாரண்யத்தில் பிறந்த சர்தார் வேதரத்தினம் பிள்ளை 8ஆம் வகுப்புடன் கல்வியை முடித்தாலும் திருக்குறள் மற்றும் காந்திய சிந்தனைகள் அவரை உயர்த்தின. உப்பள தொழிலை விட்டு மகாத்மா காந்தி வழியில் நடந்து தேச தொண்டுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, பெண் கல்வி, இதுவே அவரது வாழ்க்கை. மக்கள் நம்பிக்கையின் சின்னமாக 3 முறை சட்டமன்ற உறுப்பினரானார். 1998இல் இந்திய அரசு அவரை நினைவுகூரும் தபால் தலையை வெளியிட்டது. இந்த விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது ஒரு இந்திய வரலாற்றில் ஒரு தமிழ்நாடோட ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா அது பெரிய விஷயம். எப்படி ஆணுச்சு தமிழ்நாடு ரோல் ஒரு முக்கியமான ஒரு சகாப்தமாக இருக்குது விடுதலை போராட்டத்தில். விடுதலை போராட்ட வரலாற்றிலே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் தான். உப்பு சத்தியாகிரகத்தால் வேதாரண்யத்துக்கு பெருமையா, வேதாரண்யத்தால் உப்பு சத்தியாகிரகத்துக்கு பெருமையா அப்படிங்கிறது ஒரு மிக
குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஒரு ஈவெண்ட்டில் அந்த ஈவெண்ட்டை நீங்கள் சொல்லி கேட்குறதுல எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சர்தார் வேதரத்னம் அவர்களுடைய ரத்தத்திலேயே இந்த சுதந்திர உணர்வுகள்லாம் கலந்துருக்குன்னு சொல்லணும். என்னுடைய 10வது பாட்டனார் சர்தார் வேதரத்னம் அவர்களுடைய 8வது பாட்டனார் மகரிஷி தாய்மான சுவாமிகள். அவர் வேதாரண்யத்தில் அவதரித்தவர். இங்கிருந்து விஜயரங்க சொக்கநாத நாயக்க மகாராஜா சமஸ்தானத்தில் திவானா பணி செய்தவர். திவானா முதலமைச்சர். மன்னர் மறைவுக்கு பிறகு வேறு விதமான ஒரு ராணியுடைய சூழ்நிலையால் அங்கே விட்டவர் வெளியில் கிளம்பி வரார். அங்கே மழை இல்லாத இடத்துல ஒரு காய்ந்த துண்டை முறுக்கி புரிஞ்சா தண்ணி அதுலேருந்து கொட்டுற மாதிரி மழை வந்து கொட்டிச்சான். அதே மாதிரி சேதுபதி மகாராஜா அந்த இடத்துக்கு போகும்போது போர்த்துகீசியர் படையெடுப்பு ராமேஸ்வரத்தில் நிகழப்போகுது. ராமேஸ்வரம் இந்துக்களுக்கு 2வது பெரிய புனித தலம். அதை சேதுபதி மகாராஜா இவர் முன்னாலேயே நாயக்க மகாராஜாக்கிட்ட இருந்த அனுபவத்தை வச்சு அங்கே படை திரட்டுறதுக்கு உதவி பண்ணுறார். போர்த்துகீசியர் கடல் வழியாக வந்து பிடிக்க வராங்க ராமேஸ்வரத்தை. அவருக்கு உதவியும் செய்துட்டு ஐ வில் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமிகள் தியானத்தில் ஆழ்ந்து தியானத்தின் மூலம் புயல் கடவுளை வரவழைச்சு அந்த போர்த்துகீசியர் படையெடுப்பெல்லாம் விரட்டி அடிக்கிறார். இல்லாது போனால் இந்த கோவா போல் ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது பின்னால் சரித்திரத்தில் வேளாங்கண்ணி மாதா அவர்களை காப்பாற்றுவதாகவும் அங்கே பாய்மர கப்பல் தான் அங்கே உள்ள கொடிமரமாகவும் இப்போவும் திகழ்து அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த காலத்திலேயே அந்நியர் படையெடுப்பு இந்தியாவில் வேண்டாம், வெளிநாட்டவர் இங்கே பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதுவும் சண்டை இல்லாமல் அகிம்சை வழியில் செய்யக்கூடிய யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இயற்கையை போற்றி துதித்து அந்த முறையில் வச்சு கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க தாய்மான சுவாமியை. அவருடைய பாட்டனாராக பெற்ற நாங்கள்லாம் அதே முறையில் வெள்ளையர் ஆட்சியை, வெளிநாட்டவர் அடிமை ஆட்சியை அகற்றணும்னு போராடுறோம். அதுக்கு ஒரு கருவியாக வேதாரண்யம் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம்னு எழுந்திருக்கு. இதுக்கு பேர் செகண்ட் தண்டி அப்படின்னு சொல்லி தண்டி யாத்திரை முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து வேதாரண்ய யாத்திரை 1930 தொடங்குது. திருச்சியிலேருந்து வேதாரண்யம் நோக்கி திருச்சியில் ராஜாஜி தலைமையில் அந்த சத்தியாகிரகம் புறப்படுது. பாத யாத்திரையாக வர்றது தான் மக்களுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அவர்களுக்கு நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம். வெளிநாட்டவர் ஆட்சி அகற்றப்பட வேண்டியது, கொடுங்கோல் ஆட்சி. உப்புக்கு 3000% வரி விதிச்சிருக்கான். இது எல்லாரும் உப்புக்கு வரி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. இது எதுக்கணும்னு நினைக்கிறாங்க. வர வழியில் தீண்டாமை ஒழிப்பு, கல்லுண்ணாமை, நம்ம சுதேசி இயக்கம் வரணும், கதர் கைத்தொழிலாம் வளரணும், சுகாதாரம் பேணணும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இந்த யாத்திரை வேதாரண்யத்துக்கு வந்து உப்பு அள்ளுது. உப்பு வந்து அள்ளின பிறகு ராஜாஜி சொல்கிறார், நான் உப்பை மட்டும் எடுக்கலை, ஒரு ரத்னத்தையும் கண்டெடுத்தேன் அப்படிங்கிறார். தாத்தாவுடைய பெருமையை புகழும் விதமாக ஒரு மறைஞ்சதும் சுயராஜ்யாவில் ஐ ஹவ் லாஸ்ட் மை பிளட் பிரதர் என்று சொல்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வருஷம் முன்னே 1929 இங்கே ஒரு மாகாண அரசியல் மாகாநாடு. இப்போ தமிழ்நாடுன்னு இருக்கு. அப்போ சென்னை மாகாணம், கொஞ்சம் பகுதி திருவாங்கூர், அப்புறம் நெல்லூர், இப்படி கர்நாடகா எல்லாம் சேர்ந்து மலையாளம் எல்லாம் சேர்ந்து அப்போ ஒரு மாகாணமாகவும் இருந்தது. அப்போ முதலமைச்சர் கிடையாது, பிரதம மந்திரின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருந்தது. இந்த அளவில் எங்கே எல்லா இடத்துலையும் இந்த உப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. யாத்திரையாக நடந்தது தண்டியிலையும் வேதாரண்யத்திலும். உப்பு சத்தியாகிரகத்தில் நாம் ஏதாவது செய்யணுமேனு ஆர்வமாக உள்ளவங்க நல்ல தண்ணியில் வீட்டில் உள்ள உப்பை கரைச்சி அதை சட்டியில் வச்சு அடுப்பில் ஏற்றி சுண்டாக காய்ச்சினா உப்பு கிடைக்கும். அதை அவங்க வழக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உப்பு காய்ச்சறதுன்னு சொல்லி. இது உப்பு அள்ளுற போராட்டம். வேதாரண்யத்துக்கு சிறப்பு வேதாரண்யேஸ்வரர். இந்த உப்பு போராட்டம் புதிய இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய விஷயம். அப்போ எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் மக்கள் எல்லாரையும் பாதிக்கிற விஷயம். எல்லாரும் ஆர்வமோடு கலந்து கொண்டது உப்பு யாத்திரை, உப்பு சத்தியாகிரகத்திலிருந்து தான். 1912 அக்டோபர் 14 அன்று வேதாரண்யத்தில் பிறந்த தியாகி வைரப்பன் தொழிலால் முடித்திருத்தனர். சிறு வயதிலிருந்தே
ஆழ்ந்த நாட்டுப்பற்றுடன் வாழ்ந்த அவர் தமது தொழில் இடத்தையே தேசபக்தி கருத்துக்களை பரப்பும் இடமாக மாற்றினார். சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப ஆர்வமுடைய ஒரு வைரப்பன் ஒரு இளைஞரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல சொல்ல எனக்கு வாய் மணக்குதுங்கிற மாதிரி. அவர் ஒரு இளைஞர். அவருடைய குலத்தொழில் முகசவரம் பண்ணுறது, முடி திருத்துறது. அவங்கெல்லாம் அந்த காலத்துலேயும் இப்போ முடி திருத்தின பிறகு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்ற வழக்கம் உண்டு. ஏரிக்கரைன்னு ஒன்று இருக்குது, வேதாமிருத ஏரி. அங்கே ஒரு மரத்தடி, அது கீழே ஒரு கடை பரப்பிப்பார். கடைனா இப்போ உள்ள ஒரு தோற்றம் இல்லை. தரையில் 2 பாறாங்கற்கள் இருக்கலாம். அதில் ஒன்று அவரும் இன்னொன்று வாடிக்கையாளர் உட்காரப்பாங்க. அது மாதிரி அந்த வாடிக்கையாளருக்கு அவர் பாதி சவரம் செய்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த வழியாக போனவர், வைரப்பா உனக்கு விரதம் இருக்குன்னு சொன்னியே, வெள்ளைக்காரங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கும் செய்ய முடியாது என்னுடைய தொழிலை அப்படின்னு சொன்னியே, இப்போ என்னாச்சு? அவர் மஃப்டியில் உள்ள போலீஸ், நீ அவருக்கு பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவருக்கு அப்போ தான் உண்மை தெரியுது. கத்தியை மடக்கி வச்சிடுறார். அதற்றார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அதட்டுவாங்க, மிரட்டுறாங்க. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த இளைஞரை. அவர் மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறார், எனக்கு இது முக்கியம், நீ செய்து கொடுத்தாலே விடுவேன் அப்படிங்கிறார். நான் விரதம் உள்ளவங்க, இது மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னதும் மறுபடியும் வற்புறுத்தி அடித்ததும், நிஜமா அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா இந்த அருகே என்னுடைய ஆயுத பெட்டின்னு சொல்லி அவர் மேஜையில் வைக்கிறார். நீங்களே வேணாலும் பாதியை செய்து விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளவு உணர்வு பூர்வமாக அவர் இருந்திருக்கிறார். இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்து மறைஞ்சார். அவர் 6 மாத சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு குற்றம் இழைத்தவருக்கு ஒரு சிறை தண்டனை என்ற வாடிக்கையில் வச்சுக்கோங்க. ஆனால் 1931 சுதந்திர போராட்டம், வேதாரின் சிறப்பு, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அழைக்கிறாங்க தாத்தா அவர்களை. திருநெல்வேலி பக்கத்தில் சாத்தான்குளம்னு ஒரு ஊர். அங்கே போய் கேட்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. வைரப்ப எப்படி பண்ணார் அப்படின்னு கொல்லுன்னு ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. இந்த எஜமானு கூப்பிட்டு அவர் அவமரியாதைப்படுத்துனதில் இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆனால் அந்த நேரம் பாருங்க, அங்கே ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்போ தான் போகிறார் வண்டியில். அவரும் இந்த மேஜிஸ்ட்ரேட்டை ஒன்று தான் நினச்சி அவரை பார்த்தியும் சிரிக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. அவருக்கு கோபம் தாங்கலை. அங்கே போயிட்டு அதிகாரியில் அனுப்பி தாத்தாவை இந்த மேடையில் வைரப்பன் சொன்னதை மேடையில் பேசினது ராஜதுரோகம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொன்னதுக்காக தாத்தாவுக்கு 6 மாத தண்டனை சாத்தான்குளத்தில் நடந்திருக்கு. 1913ஆம் ஆண்டு வேட்டைக்காரன் இருப்பில் பிறந்தவர் ராமலிங்கம். 1932ஆம் ஆண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடக்கத்தில் பொதுவுடைமை கொள்கை சிந்தனையுடன் செயல்பட்டார். ஆனால் அந்தனப்பேட்டையைச் சேர்ந்த ஆர்.எம். கோவிந்தசாமி செட்டியார் அவர்களின் தீவிர விடுதலை இயக்க ஈடுபாடு ராமலிங்கத்தின் பாதையை மாற்றியது. அவருடன் இணைந்து கள்ளுக்கடை மறியல், சட்ட மறுப்பு இயக்கம் போன்றவை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை உயிரூட்டினார். 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தில் சிறைக்கு சென்றாங்க. 6 மாத சிறை தண்டனை. திருச்சி மத்திய சிறையில் அவங்கள வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கொடிகள், சுதந்திர கொடியை ஏற்றுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்படி எங்கள் ஊரில் கொடி ஏற்றுனாங்க. அப்படி ஏற்றும் போது அவங்க என்ன கிராமத்தில் முடிவு பண்ணாங்களாம், நாம் ஏற்ற கொடியை அவ்வளோ ஈஸியாக அகற்றிடக்கூடாது, அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பனைமரத்தை நட்டு அதன் மேலே கொடியை கட்டியிருந்தாங்களாம். அது இயற்கையாகவே அதை யாருமே அவுக்க முடியாமல் போயிடுச்சு தான். எனக்கு கிட்டத்தட்ட அப்படி ஒரு 2000 பேருக்கு மேலே திரண்டு தான் அந்த கொடியை அன்னைக்கு ஏற்றிருக்காங்க, மிகப்பெரிய அளவில். அப்போ போலீஸுக்கு தகவல் கொடுத்து, போலீஸு திருப்பூண்டி தான் அவங்களுடைய கேம்பாக இருந்திருக்குது. அங்கேருந்து இவங்க வந்திருக்கும்போது எல்லோரும் கலைஞ்சி போயிட்டாங்க. அன்றைக்கி போலீஸுனா பயந்தானே, எல்லோரும் கலைஞ்சி போயிட்டாங்க. என்னுடைய தகப்பனார் மட்டும் அந்த கொடி மரத்துக்கு கீழே பேசாமல் நின்னாராம். அப்போ கூட எங்கள் ஊரில் பட்டாமணியார் அந்த சந்திரசேகரன் பிள்ளைங்கிறவர் தன்னுடைய அந்த இதை ரெக்கார்டை இந்த பக்கம் மறைச்சிட்டு, நீ மட்டும் நிற்காத, ஓடிப்போன்னு கையை காட்டினாராம். கடைசி வரலையும் எங்களோட தகப்பனார் ஓடாமல் நின்றுருக்காரு. அப்புறம் அவரை பிடிச்சி கொண்டு வந்து வச்சு அவங்க வீட்டு தூண்லையே கட்டி போட்டு இந்த புளியாமலார்னு சொல்லுவாங்க, அந்த புளியங்கம்பை தண்ணியில் ஊற போட்டு வைக்கிறது, அது நீண்ட நாளைக்கு இருக்கும். அதால் சவுக்காக பயன்படுத்தினது, அதை பயன்படுத்தி அடித்ததாக ஒரு வரலாறு எங்கள் ஊரில் என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்னது.
அவருடைய நெருங்கிய நண்பர் கோவிந்தசாமி பிள்ளையும் 2 பேரும் தான் எல்லா இயக்கங்களுக்கும் போயிருக்காங்க. இங்கே உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனதாகவும் சொன்னாங்க. அப்படி போயிருந்த காலத்தில் வந்து யாரோ ஒருத்தர் பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. அவர் வந்து அந்த எடுத்த உப்பை எத்தனையோ அடி வாங்கியும் அவர் கையை விட்டு விடவே இல்லை. கடைசியில் அவரை வந்து தூக்கி ஒரு கள்ளி குத்தில், அதாவது முள் நிறைஞ்ச பகுதியில் புதருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு போலீஸ் போனதாகவும், பின்னாடி வந்த வேரத்தனம் பிள்ளைய கையில் கொண்டாந்து அவர் உப்பை கொடுத்துட்டு இறந்து போனதாகவும் ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் ஒரு தடவை எங்கேயோ அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டு போனாங்க, ஜெயிலில் இடம்னு சொல்லி அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டு அங்கேருந்து அவங்க நடந்தே, இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போட்ட தியாகிங்கிற அவங்க உணர்ந்து ஒவ்வொரு சமஸ்தானங்கள்லேயும் அவங்களுக்கு உணவு அளித்து கையில் செலவுக்கு காசு கொடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி இப்படி 1 வருஷ காலத்தில் ஊர்வலம் சேர்ந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எனக்கு சொன்னது. அப்படி சில விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை வந்து போலீஸ் வந்தபோது வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபைட் பண்ணதில் எங்கள் ஊரில் ஒரு பேர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பிரிட்டிஷ்காரன் ஓங்கி அந்த இடுப்பில் ஓங்கி எடுத்துருக்கான். அவர் சாகிற வரலையுமே நிமிர முடியாமல் இப்படியே இருந்துட்டு போனார், வாழ்க்கையை ஓட்டினார். எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இப்படி தொடர்ந்து இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஒட்டுமொத்த டீமுக்கு தலைவர் யார் இருந்திருக்காங்கன்னா, அந்தனப்பேட்டையில் கோவிந்தசாமி செட்டியார்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அந்த கோவிந்தசாமி செட்டியார் தான் இவங்களை எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போகிறது, இந்த தலைவராக இருந்து பண்ணியிருக்காரு. அவங்களோட கடைசி காலம் பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து பெரும் சொத்துக்காரவங்க தான், சும்மா சாதாரணமாக இல்லை. எங்கள் ஊர் கோவிந்தசாமியில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வேலி சொத்து. என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு 6.25 வேலி. வேலி கணக்குனா ஒரு வேலிங்கிறது 7 ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட. அது அதே போல் கோவிந்தசாமி செட்டியார் எடுத்துகிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றியே கிட்டத்தட்ட 12 வேலியே என்னமோ வச்சுருந்தா சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே விற்று சுதந்திர ஓட்ட காலத்துக்காக விற்று செலவு பண்ணிட்டாங்க எல்லாமே. ஏன்னா அவங்க போய் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் வசதி இருக்கிறத விட்டு எல்லாத்தையுமே விற்று காலி பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து கடைசி காலத்தில் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. சிரமப்பட்ட காலத்தில் இந்த பென்ஷன் கொடுத்தாங்க, அதை விட்டு அவங்க மரியாதையாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. வி. சுப்பையா பிள்ளை 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் தன்னை இணைத்தார். ஆங்கிலேய அரசின் கண்காணிப்பை மீறி வேதாரண்யத்தில் தண்டோரா போட்டு போராட்டச் செய்திகளை மக்களிடம் எடுத்துச் சென்றார். அதன் தொடர்ச்சியாக சட்ட மறுப்பு இயக்கம் மற்றும் தனிநபர் சத்தியாகிரகங்களில் பங்கேற்றார். இதற்காக 1932 முதல் 1940 வரை திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் என பல சிறைகளில் சிறைவாசம் அனுபவித்தார். வேதாரண்யம் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற இடமா இருக்குது இன்றைக்கி விடுதலை போராட்ட வரலாற்றில். அந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி எல்லாத்தையும் உருவாக்குனதே வேதரத்னம் பிள்ளை தான். இவர் வந்து மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணி 1919 ரவுலட் சத்தியாகிரகா அந்த டைமில் வந்து மகாத்மா காந்தியோட போதனைகளை வந்து அவர் வழியில் போகணும், சாத்வீக வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி அப்போது இந்த வேதாரண்யத்தில் உள்ள மக்களிடையே சாத்வீக முறையை சொல்லி அந்த கமிட்டி எல்லாமே பஞ்சாயத்து கமிட்டி, பஞ்சாயத்து போர்டாக இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ என்னவா மாறுது அப்படின்னா ஒரு சத்தியாகிரக சபையாக மாறுது. ஸோ அந்த சத்தியாகிரக சபையில் மக்களிடையே எல்லார்ட்டையும் காந்திய வழியில் நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி பத்திரம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் சுப்பையா பிள்ளையோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார்ட்டையும் மக்களிடையே போயிட்டு காந்திய வழியை பின்பற்றி அந்த உறுதிமொழி சத்தியாகிரகம் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அப்போ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, சைன் பண்ணுறது மட்டும், கையெழுத்திட்டால் மட்டும் இதுக்கு அதாவது நாம் இதில் பங்கேற்று கொண்டோம் அப்படிங்கிறது கிடையாது. சத்தியாகிரகத்தில் சத்தியாகிரக வெளியில் நம்ம போராடணும். அந்த கையெழுத்திட்டதோடு இல்லாமல் அந்த கையெழுத்தை நம்ம என்ன உறுதிமொழி பத்திரத்தில் சொல்லியிருக்கோமோ அதுபடி நம்ம நடக்கணும் அப்படின்னு நாகப்பட்டினத்தில் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் ரவுலட் சத்தியாகிரகா நடக்கும்போது அந்த டைமில் வந்தபோது அவர் மக்களிடையே அதை சொல்கிறார்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றில் அமைதியான போராட்டங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மற்றொரு அத்தியாயம் இந்திய தேசிய இராணுவம். கடலும் வறுமையும் வாழ்வை நிர்ணயித்த காலத்தில் வேலை, எதிர்காலம் என சிறு கனவு தேடி மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற நாடுகளுக்கு நாகப்பட்டினத்தின் இளைஞர்கள் பயணித்தனர். அந்நிய மண்ணில் அவர்கள் கேட்டது ஒரு உரையல்ல, ஒரு அழைப்பு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் குரல். பசியையும் பயத்தையும் மீறி சென்று தேசம் உன்னை அழைக்கிறது என்ற உணர்வை விதைத்தது. அந்த அழைப்புக்கு பதிலளித்தவர்கள் நாகப்பட்டினத்தின் பல ஊர்களைச் சேர்ந்த சாதாரண இளைஞர்கள். தேத்தாகுடி கிராமத்தில் 10/1/1925 அன்று பிறந்தவர் வி. கணேசன். வேதாரண்ய மக்களால் அன்புடன் மூத்த தியாகி வைத்தி கவுண்டர் என்று அழைக்கப்பட்டவர். வாழ்க்கை தேடி இளமை காலத்தில் சிங்கப்பூர் சென்றார். 1943 ஜூலை 4 ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நேதாஜியின் முதல் உரையை கேட்ட அந்த கணம் அவரின் வாழ்வின் திசை மாறியது. தேச விடுதலையே தன் பாதை என முடிவு செய்த கணேசன் இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். 6 மாத கால கடின பயிற்சிக்கு பின் தரை மார்க்கமாக ரங்கூன் சென்றார். பர்மாவின் மங்கள் டவுன் முகாமில் 6 மாத காலம் பணியாற்றினார். பர்மா இந்திய எல்லையில் அரக்கான் யாமா மலைப்பகுதியில் அக்கியா போர் முனையில் 22 நாட்கள் தொடர்ச்சியாக போரிட்டார். போர் முடிவில் ஆங்கிலேய இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு ரங்கூன் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். என்னுடைய தந்தையார் தன்னுடைய 95வது வயதிலே 2019 ஆண்டு இயற்கை எழுதினார். ஸ்லெட்டார் என்ற இடத்திலே இராணுவ பயிற்சி தளம் அமைக்கப்பட்ட இடத்திலே என்னுடைய தந்தையார் 6 மாத காலம் பயிற்சி பெற்றிருக்கிறார். அந்த ஸ்லேட்டார் கேம்ப் என்பது ஐஎன்ஏவினுடைய முதல் பயிற்சி தளம். அது சிங்கப்பூர். அது மொத்தம் 9 பயிற்சி தளங்கள் ஐஎன்ஏவுக்கு உண்டு. மலேசியாவிலும் பயிற்சி தளங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு பயிற்சி தளம் ஸ்லேட்டார் கேம்ப், அது சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் கேம்பில் சோல்ஜர் இருக்கும் பக்கத்திலேயே குவார்ட்டர்ஸில் நேதாஜி இருந்திருக்கிறார். என்னுடைய தந்தையார் பல தடவை அவரோட பழகிய நினைவுகளையும் பயிற்சி காலத்திலே ஒன்றாக தங்கியிருந்த நினைவுகளையும் எங்களோடு அவர் பகிர்ந்திருக்கிறார். பிரிட்டிஷ்காரர்கள் போடப்பட்ட அந்த ரயில் பாதையை பயன்படுத்தி சீரமைத்து அதிலே அவர்கள் விட்ட அந்த குட்ஸ் ட்ரெயினையே எடுத்துக்கொண்டு அதிலே இந்த போர் பயிற்சி பெற்ற வீரர்களை அழைத்து கொண்டு போர் முனைக்கு செல்லும் பயணமானது தொடங்குகிறது. அதிலே என்னுடைய தந்தையார் அவரோட பயிற்சி பெற்றவர்கள் அனைவரும் பயணம் பண்ணுகிறார்கள். அது பகல் இரவு உறக்கம் என்றெல்லாம் கிடையாது. ஏனென்றால் அது இறுதி பயணம், நோக்கம் சுதந்திரம். அதில் வாழ்வா சாவா என்பதை பற்றி கேள்வி எல்லாம் கிடையாது. மெங்கல் டவுன் என்கின்ற கேம்பிலே 6 மாத காலம் ஆயுதம் இல்லாமல் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அதில் என்னுடைய தந்தையார் 6 மாத காலம் ஆயுதம் இல்லாமல் இருந்திருக்கிறார். அதன் பிறகு போர் முனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார். அதாவது அரக்கான் ஃப்ரண்ட் என்று சொல்வார்கள். த ஃபர்ஸ்ட் வார் ஃப்ரண்ட், அரக்கான் வார் ஃப்ரண்ட். அவருடைய போர் முயற்சியிலே முன்னேறி செல்லக்கூடிய அந்த ஈவெண்ட்டில் 23 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் முன்னேறி செல்லும்போது 23 நாட்கள் குளிக்காமல் உடையை மாற்றாமல் போர் புரிந்திருக்கிறார்கள். அப்பொழுது சாப்பிடுவதற்கு உணவு என்பது முழுதும் கிடைக்கும் என்றும் சொல்ல முடியாது. இருக்கின்ற உணவைத்தான் சாப்பிட்டுக் கொள்வார்கள். அதன் பிறகு சரணடைந்தவர்கள் 10 மாத காலம் ரங்கூன் மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு பிறகு விசாரணை முடிக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டு பிறகு 40 ரூபாய் பணம் கொடுத்து ஊருக்கு செல்லும்படி ரயிலில் ஏற்றி அனுப்பிவிட்டிருக்கிறார்கள். எந்த நாட்டுக்கு சார்பாக பணிபுரிந்தோ அந்த நாட்டையே எதிர்த்துட்டீங்க, பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்துட்டீங்கிறதுனால பிரிட்டிஷாரை தூக்கிடப்பட்டது. அந்த வகையிலே புதிதாக சேர்ந்த என் தந்தையார் போன்றவர்கள் உயிர் பிழைத்து வந்தார்கள். இல்லை என்றால் தண்டனை வேற மாதிரி இருந்திருக்கும். 1919 ஆண்டு கத்திரிபுலம் கிராமத்தில் பிறந்தவர் PS தர்மையா. விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் 10 வயதில் மலேசியா சென்று ரயில்வேயில் வேலை செய்தார். அலோர்ஸ்டார் கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் உரை அவர் வாழ்க்கையை மாற்றியது. இந்திய தேசிய இராணுவத்தில் கொரில்லா படைப்பிரிவில் இணைந்து இந்திய எல்லைக்கு செல்லும் பயணத்தில் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். 10 மாதம் சிறைவாசம். ஆனால் அவரது தேசப்பற்று ஒருபோதும் சிறைபடவே இல்லை. எங்கள் அப்பா அப்போதைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் என்னன்னு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொரில்லா தாக்குதல். 2 பெட்டாலியன் கொரில்லா பெட்டாலியன் என்று அமைச்சிருந்தார். அதில் கொரில்லா பெட்டாலியன் என் தந்தையார் பணியாற்றியவர். அப்போ எங்கள் தந்தையாரோட முழு பயிற்சி பெற்ற பிறகு இந்த SF ஃபோர்ஸுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது கொரில்லா படைக்கான வீரர்களை செலக்ட் பண்ணும்போது எல்லா வீரர்கள்லையும் மிகச்சிறந்த ஃபிசிக்கல் அதுக்கான ட்ரைனிங் இருக்கும் இல்லைங்களா.
அது வந்துட்டு அந்த பைனரி ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ம். அந்த பைனரி ட்ரைனிங் எனக்கு நன்றாக தெரியும், நான் செஞ்சு பண்ணியிருக்கேன். அந்த பைனரி ட்ரைனிங் பயிற்சி செய்யும்போது நேதாஜி அவர்கள் அங்கே இன்னும் சில அதிகாரிகளும் அங்கே உட்காந்து செலக்ட் பண்ணுறாங்க. ம். எங்கள் ஃபாதர் வந்துட்டு இன்றும் சொல்லுவார், அந்த நேதாஜி டம்மியில் அந்த இதில் போயிட்டு சார்ஜ் பண்ணும்போது, பைனட்டாவில் சார்ஜ் பண்ணும்போது ரைட் சைடு டோ அப்படியே பேர்ந்துருச்சுங்களா, ஷூவோட டோ கயண்டு போச்சு தான். ம். அந்த ஃபோர்ஸில் எடுத்து நேதாஜி வந்து அவர் காலை பிடிச்சி பாட்டிட்டு யுவர் பெஸ்ட் சோல்ஜர்னு சொன்னார் அன்னைக்கு. ம். அது எங்கள் அப்பா ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிட்டு இருப்பார் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி. ம். அனைத்து இடத்துலையும் போகும்போது இவரோட பேச்சை கேட்டு தான் ம். எல்லாருமே போய் சிறப்பாக இளைஞர்கள்லாம் சேர்ந்தாங்கன்னு தவிர யாரையும் அவர் பை ஃபோர்ஸில் யாரையும் சேர்க்கவும் இல்லை, ரெக்கமெண்டேஷன்லேயும் யாரையும் சேர்க்க. ம். அதை விட எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க நேதாஜி பேசி முடிக்கும்போது ஜாயின் பண்ணும்போது ஒருத்தர் வந்துட்டு ஒரு 50 மாடு இருக்குமா, ம். மாட்டை ஓட்டிக்கிட்டு கொண்டாந்து உள்ளார விட்டுட்டு மாட்டை சாட்டை கம்பை கொண்டு நேதாஜி கையில் கொடுத்தாராம். ம். இந்த மாடு நான் எல்லாரும் உங்கள் கூட வர்றோம், என்னட்ட இதுதான் இருக்குது அப்படின்ட்டு அந்த பொருள் உதவி அளிப்பாங்கல்ல அந்த எஸ். ஓகே. அதுக்கு பதிலாக நான் இந்த மாடு எல்லாரையும் அப்போது நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட பேச்சை கேட்டு அன்றைய இளைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கும் என் தந்தையார்கிட்ட கேட்கும்போது இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வார் ஃப்ரண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்க சேர்ந்த நாள் முதல் 42 ஜாயின் பண்ணியிருக்காரு, 45 வெளியில் வந்திருக்காங்க. இந்த 3.5 ஆண்டு காலமும் ட்ரைனிங் ப்ளஸ் வார், இது வேறு எதுவுமே அவங்க இருந்தாலும் நேதாஜியை பற்றி அவங்க அவ்வளவு அவர் பேரை கேட்டாலும் அவருடைய ஸ்பீச்சை அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவருக்கு சொல்லுவாங்களே தவிர ஒரு பாயிண்ட் இது கூட வந்துட்டு எங்களுக்கு அவர் இது செய்ததில்லை. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் சரண்டர் ஆகும்போது இவங்களை எல்லாரையும் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது, அவர் தங்கள் தளபதியிட இவங்களை வந்துட்டு சரண்டர் ஆனது பிறகு எந்த சூழலிலும் இவர்கள் அனைத்து பேரையும் கொண்டு அவங்களோட வீட்டில் விட்டுறணும், அவங்கவுங்க சொந்த ஊரில் ஒப்படைக்க வேண்டும்னு சொல்லிட்டு தான் போனதாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் எங்கள் அப்பா வரும்போது 10 மாதம் ஜெயிலில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க. பர்மா ஜெயிலில் 10 மாதம் ஜெயிலில் இருந்ததுக்கு பிறகு அங்கே இருந்து அதே யூனிஃபார்மில் பர்மாவிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு அப்போ திரும்ப வந்து சென்னையில் இறங்கியிருக்கு. சென்னையில் அந்த பக்கத்தில் உள்ளவங்க அங்கே இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா நேராக நாகப்பட்டினம். ஆனால் எங்கள் அப்பா கடைசி வரை நினச்சிருந்திருக்காரு கப்பல் சிங்கப்பூருக்கு தான் போகுது, திரும்ப மலேசியா தான் போகிறாங்க, மலேசியா தான் கொண்டு கடலில் தானே வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஒன்று ஜெயிலில் இருந்தவங்க, ரெண்டாவது அவசர கதியில் திரும்ப போகிறோம். அந்த இதில் வரும்போது நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் நியர் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கணுன்னு இவர் தெரியும் இது மலேசியா இல்லையே, எந்த ஊரோ புது ஊராக இருக்குது, இந்த சின்ன வயசில் ஊர்லேருந்து போகிற காலத்தில். அப்போது எங்கள் அப்பாவோட தம்பி, சின்னம்மாவோட தம்பி ஒருத்தர் இங்கே உள்ளவர். அப்போவே அந்த காலத்தில் நாகப்பட்டினத்தில் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்துருக்காரு. அப்போ அவர் செய்தித்தாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நேதாஜி ஃபோர்ஸில் உள்ளவங்க இன்றைக்கி இங்கே வந்து இறங்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போது எங்கள் அப்பாவை பற்றிய தகவல் 3-4 ஆண்டு காலமாக யாருக்குமே தெரியாது. ஏன்னா கடித தொடர்பு இல்லை, எந்த தொடர்பும் இவர் போனதுலேருந்து இல்லை. அவங்கள கேட்டால் அவங்க எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க, இவ்வளோதான். அதுவும் ஒரு லெட்டர் வரணும்னு கேட்டிங்கன்னா 15 நாள், குறைஞ்சபட்சம் 15 நாள் ஆகும். அப்படி இருந்த காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, எங்கள் ஆத்தா பாட்டி அவர்கிட்ட சொன்னாங்களோ இல்லை எந்த நிர்வாகம், இவர் போய் ஒவ்வொரு ஆளாக கேட்பாராம், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் இங்கே அழைச்சி வந்து இங்கே ஊரில் ஒரு நாள் பங்கரில் 3 பேர் பங்கரில் இருந்திருக்காங்க. ஏர் அட்டாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 நாளாக கொஞ்ச நேரம் கூட ஏர் அட்டாக் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் நம்ம அந்த ஓப்பன் பிளேஸ் அந்த காடுகளில் போகும்போது ஃபயர், கவரிங் ஃபயர் என்று சொல்லுவாங்க, ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயரும் நடக்கும். இவங்க வெளியில் வர்றதுக்கு எந்த விதமான சூழலும் இல்லை. 3 நாளாக அந்த சின்ன பங்கருக்குள்ளேயே இருந்துட்டு எங்கள் அப்பாவோட மிகச்சிறந்த நண்பராகவும் ரொம்ப வருத்தத்தோடு செய்த பதிவு இது. ராஜாராம் அந்த இளைஞரோட பேர் சொல்லியிருக்கார், ராஜாராம்னு பேரான். நல்ல ஆஜானுபாவான உடல் தோற்றம், நல்ல அழகாக இருப்பார், நல்ல மிகச்சிறந்த வீரர். கேரளாவை சேர்ந்தவர். 3 தினங்களாக ஆகிவிட்டு திறமையா இப்படி தான் சொன்னார், திறமையா 3 நாள் ஆச்சுடா, இருடா நான் போய் பக்கத்து பங்கரில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், போவாதே, இதாக இருக்குது, நமக்கு அந்த ஒரு சைரன் சொல்லுவாங்க, நமக்கு எப்போ நமக்கு வெளியில் வரலாமோ அந்த சைரன் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம வெளியில் வரணும். இல்லை எந்த சூழல்லையும் நம்ம, அது வந்துட்டு ஒரு டிசிப்ளின் ப்ளஸ் நமக்கு அது ஒரு வார்னிங் கூட. சைரன் எதுவும் தெரியல, நீ போகாத, ஏதாவது நமக்கு இது வரைக்கும் இன்னும் வரல, பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பங்கர்லேருந்து தலையை வெளியே எடுத்து கொஞ்சம் போனதில்லை, அதே இடத்துல ஷில்லிங்கால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இறந்து விட்டார். 3 நாள் அவரோடையே இருந்திருக்காங்க. அந்த டெட் பாடியோட 3 நாட்கள் அது சரியாகிற வரைக்கும் அந்த இதில் இருந்ததாக ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காங்க. அதுவரை யூனிஃபார்மில் தான் ஊருக்கு வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா கடைசி வரை அந்த யூனிஃபார்ம் அது இதானாலும் அந்த காக்கி உடையிலேயே தான் இருப்பார். நேதாஜியோட சிம்பிள் எப்போவுமே வந்துட்டு இதில் வச்சுருப்பாங்க, ட்ரெஸ்ஸில் எப்போவுமே. எந்த ஒரு இதுக்கு போனாலும் சிவில் ட்ரெஸ், நார்மல் ட்ரெஸ் போட்டாலும் அந்த ஃபோட்டோவை கேட்டி நேதாஜியோட ஃபோட்டோ மட்டும் நெஞ்சில் இல்லாமல்.
ஒரு நாள் நான் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த ஃபோட்டோ இப்போதைக்கு அவசியமா வாங்க சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு, நான் சாப்பிட்ற சாப்பாடு அவர் போட்ட சோறு, அவர் இல்லாமல் எங்கேயும் நான் வரமாட்டேன் அப்படி. வைப்பூர் கிராமத்தில் 1920 செப்டம்பர் 11ஆம் நாள் பிறந்தவர் தியாகி எம். குப்புசாமி. தந்தையின் சுதந்திர உணர்வே அவரின் நாட்டுப்பற்றுக்கு விதையாக அமைந்தது. சிறு வயதிலேயே இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து அவர் ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளை எதிர்த்தார். 15 வயதில் 1935 மலேசியாவுக்கு சென்றார். அங்கு படித்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி கற்று 1939 இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார். இம்பால், பர்மா போர் முனைகளில் தேசத்துக்காக போராடி 1945 ஒரு கையை இழந்தாலும் தேசப்பற்றை இழக்கவில்லை. 1947 இந்தியா திரும்பி வாழ்நாளெல்லாம் தேசத்தை நினைத்து வாழ்ந்தார். இப்போ அப்பா வந்து எனக்கு சின்ன வயசில், எனக்கு வந்து குறிப்பிட்ட வயசு இருக்கும்போது எனக்கு நல்லா அனுபவம் தெரியும். அப்போ நாட்டுக்காக சுதந்திரம் ஈடுபட்டு 1947 வந்து சுதந்திரம் அடையணும்னு ஒரே தீர்மானமாக இருந்திருக்காங்க. அப்பா சொன்ன வார்த்தை இது. அப்போ கை இழந்து பர்மா யுத்தத்தில் தான் அவங்க கையை இழந்திருக்காங்க, சுபாஷ் சந்திர போஸ் படையில். அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு அவ்வளோதான் எனக்கு சரியாக தெரியல. அப்பா இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்க. இது வரைக்கும் எனக்கு சுதந்திர தேசிய கொடி கலெக்டர், திருவாரூர் கலெக்டர்லாம் வந்து காரில் வந்து அழைச்சிட்டு போடுவாங்க, கொடியேற்றி கௌரவப்படுத்தி அவங்களுக்கு இது கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு கை இழந்து கஷ்டப்பட்டு 2011 இறந்துட்டாங்க. கை இழந்து பர்மா யுத்தத்தில் தான் கை இழந்து அவங்க இதாகி கல்கத்தாவில் வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் நேரடியாக வந்து பால் கொடுத்துருக்காரு. ஒரு தியாகி வந்து இதுமாரி ஆக்சிடென்ட்டில் இது ஷூட்டிங் இது வாரில் வந்து செத்து போயிட்டார், இறந்துட்டார். அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு இவர் மட்டும்தான் உயிராக இருந்திருக்காரு. அப்போ பால் கொடுத்து சௌரியப்படுத்தி அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் வந்து அட்மிட் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு. வி. முத்தையா இளமையிலேயே தேசப்பற்றால் உந்தப்பட்டவர். செய்தித்தாள்களில் வெளிவந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வீர வரலாறு அவரை மலேசியாவிற்கு செல்ல தூண்டியது. அங்கு இந்திய சுதந்திர லீக்கில் இணைந்து பாலேசனா முகாமிற்கு அனுப்பப்பட்டார். 18 வயதிற்கு கீழ் இருந்ததால் பாலேசனா பிரிவில் பயிற்சி பெற்ற அவர் 18 வயதை தாண்டியதும் சிப்பாய் பயிற்சியை முடித்து இந்திய தேசிய இராணுவத்தின் 9வது கொரில்லா படை பிரிவில் சேர்ந்தார். அரக்கான் யாமா போர் முனையில் துணிச்சலுடன் போராடிய அவர் பின்னர் ரங்குன் சிறையில் 10 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தார். எனது முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கான தலைப்பு நாகப்பட்டினம் மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்களிப்பு தொடர்பானது. இந்த ஆய்வானது எண்ணற்ற தகவல்களை நமக்கு அளித்துள்ளது. இந்த ஆய்வின் மூலம் கண்டறிந்த விஷயங்கள், அறியப்படாத வீரர்கள் அவர்களுடைய பங்களிப்பு இந்த ஆராய்ச்சியில் மிக முக்கியமாக தெளிவாக எடுத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அறியப்படாத வீரர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விடுதலைக்காக மட்டுமே அர்ப்பணித்து உள்ளனர். இந்த ஒத்துழையாமை இயக்கம் எப்படி வந்து நாகப்பட்டினத்தில் தொடர்ந்தது, யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றாங்க அப்படின்னா ஒரு 3 பேர் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் இன் அண்ட் அரவுண்ட் ஆஃப் நாகப்பட்டினம் அவங்க வந்து சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்கிறாங்க. பங்காருசாமி பிள்ளை, கிட்டு பிள்ளை, வேதாரண்யத்தை சேர்ந்த சுப்பையா தேவர், PM சுப்பையா தேவர், இவங்க 3 பேரும் காந்தியோட சத்தியாகிரக உறுதிமொழி பத்திரத்தில் எண்ணற்ற மக்களை கையெழுத்து போடுறாங்க. எண்ணற்ற மக்கள் தானாகவே வந்து கையெழுத்து போடுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியது. ஸோ அதனால தான் அந்த இயர் வந்து எதுக்கு எடுத்துக்கிட்டோம், எந்த இயர் பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1919 அந்த ஸ்டடி பண்ணும்போது எல்லாருமே இந்த மூமெண்ட் மூலமாக தான் கலந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா அதுக்கு பின்புலத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மகாத்மா காந்திஜியோட விசிட். அதுக்கு முன்னாடி இந்த நாகப்பட்டினத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா லேபரர்ஸ் யூனியன் தலைவர் வரதராஜலு நாயுடு, அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த நாகப்பட்டினத்துக்கு வந்து லேபரர்ஸ் கிட்ட பேசுகிறார், தொழிலாளர்கள்கிட்ட பேசுகிறாரு. இப்படியா இந்த தொழிலாளர்கள் இயக்கம், காந்திஜியோட ஸ்பீச், இதெல்லாம் தான் இந்த நாகப்பட்டினம் மக்களை எதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில்
வராங்க. ஸோ ஆரம்பத்தில் ஒரு 5 பேர் தான் கலந்துக்கிறாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கம், இந்த தலைவர்கள், இப்போ நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்து எல்லா இயக்கங்கள்லேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கு அடுத்ததாக நடந்த சட்ட மறுப்பு இயக்கம், 1930 நடந்த இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்தது, நடைபெற்றது வேதாரண்யம். இது ஒரு புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமிக்கு இன்னும் பெருமை சேர்த்துருக்கு. பெருமை சேர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்தார் வேதரத்தினம் பிள்ளை. அவரால் தான் இந்த தஞ்சை ஜில்லா, நாகப்பட்டினம் அன்னைக்கு தஞ்சை ஜில்லாவில் ஒரு பகுதியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு தஞ்சை ஜில்லா முழுவதுமே வேதரத்தினம் பிள்ளையோட எஃபர்ட், அவரோட முழு முயற்சியால் தான் இந்த காங்கிரஸ் ஆர்கனைசேஷன்ஸ், காங்கிரஸ் நிறுவனங்கள் வந்தது. அதை பிரைம் மினிஸ்டர் நேருவும் சொல்லியிருக்கார். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி எல்லாருமே எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா, பெருமளவில் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் இந்த ஏரியாவில், நாகப்பட்டினம் அண்டு வேதாரண்யம், தென் தஞ்சை ஜில்லா ஃபுல்லாக, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லுமே இவங்க தான், வேதரத்தினம் பிள்ளை மட்டும்தான் அவருக்கு காரணம். இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடியாக மக்களிடையே காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவர் மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கார். ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லும்போது இந்த உப்பு சத்தியாகிரகம் வெற்றி அடையத்துக்கே அவர் மட்டும்தான் காரணம். அவருடைய குணம், அவருடைய கேரக்டர், நேஷன் பில்டிங் கேரக்டர். அந்த நேஷன் பில்டிங் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தேசப்பற்று, அவர் ஊட்டிய தேசிய பற்று எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவரை சுற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அவரோட தோழர்கள், வைரப்பன், தியாகி வைரப்பன், எண்ணற்றவர்கள், இவங்க எல்லாருமே அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. இது எதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 1930 உப்பு சத்தியாகிரகம், அதை தொடர்ந்து நடந்த சட்ட மறுப்பு இயக்கம், இது 2ல் மட்டும்தான் வேதாரண்யத்தை சேர்ந்தவங்க தனிநபர் சத்தியாகிரகம் வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் யாருமே கலந்துக்கல. வேதாரண்யம் பகுதி மக்கள் அதில் கலந்துக்கல. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பெண்களோட பங்கு, அவங்க சமைச்சு கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி செயல்பட வச்சுருக்காங்க. அதில் இதுக்கு ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண் போராட்ட வீரர். அவங்க இந்த உப்பு யாத்திரையில் கலந்துட்டு இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணப்போ தான் அவங்கள ஆங்கிலேய போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது மற்ற அந்த வேதாரண்யம் பகுதி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓய்வான நேரங்களில் பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சாரம் பண்ணுறாங்க, சமைச்சு கொடுக்குறாங்க. நிறைய விமன் மேடை ஏறியே பேசியிருக்காங்க. இதெல்லாம் செய்தித்தாள்கள் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. நாகப்பட்டினம் அலைகளை மட்டும் பேசவில்லை, அது வரலாற்றையும் பேசுகிறது. ஒவ்வொரு அலையும் ஒரு தியாகத்தின் சுவாசம், ஒவ்வொரு கரையடைவும் ஒரு மறக்கப்பட்ட வீரத்தின் நினைவு. இந்த மண் பெரிய பெயர்களால் மட்டுமல்ல, பெயர் சொல்லப்படாத எண்ணற்ற இதயங்களால் சுதந்திரத்தை சுமந்தது. வரலாற்று புத்தகங்களில் இடம்பெறாமல் தேசத்தின் விடுதலைக்கு தங்கள் வாழ்வையே எழுதி கொடுத்தவர்கள் நாகப்பட்டினத்தின் மண்ணில் உறங்குகிறார்கள். முகமது ஆயிஷா கனி, அபிராமி அம்மாள், சரஸ்வதி அம்மாள், கமலாம்பிகை, இவை பெயர்கள் அல்ல, அவை தியாகத்தின் அடையாளங்கள். கே. லட்சுமண நாயுடு, எம். இஸ்மாயில், ஜி. கோவிந்தசாமி பிள்ளை, ஆர். ஜி. சுப்பையா, ராமசாமி பிள்ளை, இவர்களெல்லாம் கடலில் கரையாத கலங்கரை விளக்குகள். இந்த பதிவின் நோக்கம் வரலாற்றை மாற்றுவது அல்ல,
மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது. நாம் இவர்களை நினைவு கூறும் வரை இந்த கடல் ஓயாது. நாம் இவர்களை சொல்லும் வரை இந்த மண் சுதந்திரத்தை பேசிக்கொண்டே இருக்கும்.